ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரினுடைய பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பாக ஒரு அமாவாசையை பற்றி பார்க்க போகிறோம். 6/6/2024 அன்று வியாழக்கிழமை அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின கிருஷ்ண அவதார நட்சத்திரமான கிருஷ்ணருக்கு உரிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை கிட்டத்தட்ட 83 வருடங்களுக்கு பிறகு இது வருகிறது. அது ஒரு பெரிய விசேஷம். ஏன் அப்படின்னா, இந்த 12 ராசிகளில் ரிஷப ராசி எந்த பாவமாக வருகிறதோ ஒருவருக்கு அதன் வழியாக கர்மா கழிக்கப்படுவது. அப்போ அந்த ராசியில் அந்த ராசி அதிபதி எங்கே நிற்கிறாரோ அந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் நிற்கிறதோ அவற்றையெல்லாம் கணித்து பார்த்தோம்னா அதன் வழியாக நம்ம கர்மாவை கழிக்கணும்னு இருக்குது. அப்போ பார்த்துக்கங்க, ஒரு உதாரணமாக இந்த திருப்ப சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், குருன்னு 5 கிரகம் நிற்க போகுது. அப்போ சூரியன் சந்திரங்கிறது எப்பயும் அமாவாசையில் இணைஞ்சு நிற்கும். தாய் தந்தை அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்கடனை பண்ணணும். அடுத்தது குரு, நம்மளுடைய குருமார்கள், நம்ம அந்தணர்கள் யாரெல்லாம் நமக்கு குருவாக இருந்து இருக்கக்கூடிய அவர்களை நினைத்து நம்ம அன்னைக்கு சொல்லலாம். திதி கொடுக்கும் பொழுது அவர்கள் பெயரையெல்லாம் சொல்லி செய்யலாம். அடுத்தது நம்மளுடைய சுக்கிரன் அப்படிங்கிறது நம் இல்லத்தில் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பெண்கள், நம் வீட்டில் நம்ம கூட பிறந்த பெண்கள் எல்லாமே சுக்கிரனின் அம்சம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களில் யாராவது சுமங்கலியாக இறந்துருந்தா, அவர்களுக்கு யாராவது திதி கொடுக்க முடியாமல் இருந்தால், இல்லை அவங்க மறந்துருந்தால் பரவாயில்ல, அவங்க கொடுத்தாலும் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? அவர்களை நினைத்து விதவைகள், சுமங்கலியாக இறந்தவர்கள், பெண்கள் யாரெல்லாம் இறந்திருக்கார்களோ அவர்கள் பெயரையெல்லாம் சொல்லி நீங்கள் அன்னைக்கு திதி கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. புதன் பகவான் நம்மளுடைய யார் திதி கொடுக்குறீர்களோ அவர்களுடைய மாமா, 2 அம்மாவுக்கு சமம். அதுதான் புதனுடைய காரணம். அப்போது இந்த கிரகங்கள் எல்லாம் இணைவு என்பது அந்த இடத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம திதி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிட்டும். குலதெய்வம் என்பது நம்ம குலத்தை விருத்தி அடைவதற்காக நமக்கு சுகபோக வாழ்க்கையெல்லாம் தருவதற்கு உரியது அப்படின்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உடலோடு இருக்கும் பொழுது தான் நம்மளோட சண்டை சச்சரவு இவையெல்லாம் இருக்கும். ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு நம்மளை வாழ்த்த மட்டும்தான், ஆசீர்வாதம் செய்ய மட்டும்தான் தெரியும். அதுதான் இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உரியது. அதனால தான் லக்கணத்தை ஆத்மான்னு சொல்லிட்டு உடலை சந்திரனுக்கு உரியதாக தேய்பிறை வளர்பிறை மாதிரி மாறுவது மனம் அப்படின்னு இந்த உடலை வைத்து தான் மனம் அங்கே செயல்படும். உடலும் மனமும் எரிஞ்சு விட்டுட்டுனா அந்த ஆத்மா என்பது பரிசுத்தமாக பரமாத்மாவில் போய் சென்று அடையும் பொழுது, ஐயோ என் பிள்ளைங்க கீழே இருந்து எனக்கு திதி கொடுக்குறாங்களோ அவங்க ஆசீர்வாதம் பண்ணணுமேனு ஓடோடி வருமா. அது யாராக இருந்தாலும் சரி, இறந்த அத்தனை முன்னோர்களுக்கும் கிட்டத்தட்ட 83 வருடங்கள் கழித்து 25/5/1941 ஞாயிற்றுக்கிழமை வைகாசி 12ஆம் தேதி சூரியன், சுக்கிரன், குரு, சந்திரன் இந்த இணைவு ஏற்பட்டிருக்குது. அப்படி இணைஞ்சு நிற்கக்கூடிய இந்த வேளையில் அப்போ புதன் கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிது, அவ்வளோதான், கொஞ்சம் நெருக்கத்தில் நிற்கிது. சரிங்களா? அதற்கு பிறகு இப்பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசியில் இந்த 5 கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது வரக்கூடிய அமாவாசை என்பது மிக மிக விசேஷம். இந்த கிரகங்கள்லாம் அப்படி சேர்ந்து இருந்து ஒரு அமாவாசை வந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், நாட்டில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். 2019 தனுசில் 6 கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் சனியும் சேர்ந்துக்கிட்டார் குருவோட சேர்ந்து. அப்போ அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகணம், இந்த 6 கிரக சேர்க்கை, ஒரு அமாவாசை இவையெல்லாம் வந்த உடனே என்னாச்சு, நாட்டில் தேவையில்லாமல் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல சேர்ந்தாலும் கூட அதற்கப்புறம் நடந்தது தான் இந்த கோவிடோடைய உச்சக்கட்ட பாதிப்பு. சரிங்களா? அதனுடைய அந்த பாதிப்பிலிருந்து இன்னும் நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையலை. அப்படி இந்த திருப்ப 5 கிரக சேர்க்கைகள் அங்கே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக மிக விசேஷமாக அந்த இடத்துல கிரகணம் நடைபெறலை. அது ஒரு பெரிய விசேஷம். 2வது என்னென்னா, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய ரோகிணி நட்சத்திரத்தில். ஏன் அப்படின்னா, இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் அமாவாசை மறுநாள் வரத்துக்கு முன்னாடி நாளே போய் சதுர்தசியிலேயே போய் என்ன பண்ணிட்டாரு, அமாவாசையை உண்டாக்குனார் குருஷேத்திர போருக்கு முன்னாடி. ஏன்னா தர்ப்பணம் கொடுத்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி லீலைகள் செய்தவருடைய நட்சத்திரத்தை அன்று வரக்கூடிய இந்த அமாவாசை இன்னும் ஒரு சிறப்புங்க.
சரிங்களா? சரி, இவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய இந்த அமாவாசை என்ன செய்யணும்? நம் முன்னோர்களுக்கு அன்றைக்கி காலையில் கண்டிப்பாக தலை குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசலில் ஒரு காலையில் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி குளிச்சுட்டு வாசலில் ஒரு சொம்பில் மேலே ஒரு காம்பவுண்ட் இருந்தால் காம்பவுண்டு மேலே ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருங்க. முன்னோர்கள் எல்லாம் நீருக்காக வந்து நம் இல்லத்தில் நிற்கக்கூடிய நேரம், அந்த நேரம் இந்த ஒரு 5லேருந்து 5:30க்குள்ளார பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அன்னைக்கு அப்போ தண்ணியை வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் பூஜை ரூமு இதெல்லாம் தொடச்சி கிடச்சி எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் உங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் திதியோ, அதாவது கடற்கரை ஓரம், குளங்கள், நதி, குட்டை எங்கே நீர்நிலை இருக்கிறதோ அந்த நீர்நிலை ஓரத்தில் போய் உட்காந்து நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம், திதி கொடுக்கலாம். சில பேர் திலக்கோமம் செய்யணும் அப்படின்னா அன்றைக்கி செய்யலாம். சரிங்களா? அதனால் எங்கே ராமேஸ்வரமோ இல்லை நீங்கள் எங்கே போய் கயாவில் கொடுக்கணுமோ, எங்கே கொடுக்கணும்னு நீங்கள் கிளம்பி போயிருக்கீங்களோ தாராளமாக போய் பிளான் பண்ணியிருக்க பிரகாரம் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? தந்தை இல்லாதவர்கள் திதி, தர்ப்பணம், திலக்கோமம், சிராத்தம் எல்லாம் அன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா பல கோடி நன்மைகள் கிடைக்கும். கடற்கரை நீர்க்கரை ஓரங்களில் கொடுக்கும் பொழுது, ஆறு, குளம், நதி இவற்றுக்கெல்லாம் ஓரத்தில் கொடுக்கும் பொழுது, ஏன்னா நீரில் இருந்து தான் கரு உண்டாகிறது. அதனால தான் பனிக்கூடத்துக்குலாம் அந்த குழந்தை உட்காந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது அஸ்தியை கரைக்கிறது நீரில் தான். நீரில் உருவாகி நீரில் நாம் கரைக்கப்படுகிறோம். அதனால் கண்டிப்பாக அந்த உடலுக்காக நம்மளோட வாழ்ந்து சென்ற அந்த உடலோடு வாழ்ந்து சென்ற அந்த ஆத்மாவுக்காக ஆத்மமாக உருவம் இல்லாமல் அவர்களை நினைத்து அவர்களுடைய பெயரை சொல்லி எள்ளும் தண்ணியும் தெளித்து நம் தர்ப்பணம் கொடுக்கணும். சரிங்களா? தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வாழைக்காய், சொரைக்காய், பிரண்டை, அகத்திக்கீரை, சரிங்களா, அவரைக்காய், இது பரங்கிக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, இந்த 7ம் கண்டிப்பாக இருக்கணுங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளாம். அதனால் அதை கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால தான் நெமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை துவையிலும் தயிர் சாதம் தான் அன்னைக்கு பெருமாளுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சோண்டு எள்ளு அதில் இருக்கும் சாதத்தில் கலந்து. ஸோ இதுதான் கொடுப்பாங்க. அதனால் நம்ம அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணும் பொழுது இவையற்றை கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது யாருமே. இந்த அமாவாசை எப்போல்லாம் அசைவம் சாப்பிட்டா செரிக்காது. கிரக நிலைகள் நம்ம வானத்துக்கு கீழே, அந்த கிரகத்துக்கு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், செரிக்க விடாது. அதனால் அன்றைக்கி தயவு செய்து அம்மா அப்பா உயிரோடு இருந்தாலும் கூட தர்ப்பணம் கொடுக்கல, திதி கொடுக்கல, அதுக்கு எல்லோரும் நல்லா அன்னைக்கு கொஞ்சம் அசைவம் சாப்பிடாமல் இருங்க. முடி வெட்ட வேண்டாம், நகம் வெட்ட வேண்டாம். சரிங்களா? முக சவரம் செய்ய வேண்டாம், மொட்டை போட வேண்டாம். கோயிலுக்கு நாங்கள் வேண்டியிருந்தோம். ஆனால் சில கோயிலில் அமாவாசை அன்றைக்கி தான் செய்வோன்னு சில குலதெய்வத்துக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் போய் செய்யலாம். ஆனால் ஏதோ அமாவாசை அன்றைக்கி எனக்கு ரைட்டு நான் போய் செய்கிறேன் அப்படின்னு போய் செய்ய வேண்டாம். ஏன்னா அன்றைக்கி ஒன்று வெள்ளிக்கிழமை, அமாவாசை அன்றைக்கி செய்ய வேண்டாம். அதனால் அதை பண்ணாதீங்க. நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு இல்லை கொடுக்கறதுக்கு முன்னாடியோ எப்போ உங்களுக்கு நேரம் இருக்குதோ, இந்த தர்ப்பணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 10:12 ராவு காலம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ராவு காலத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன் இருக்கும். 8:30 மணிக்கு மேலே ஐயர் எப்போ கிடைக்கிறாருன்னு பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிறது நல்லது. 7:30-9 குளிகை நேரம், அப்போ தயவு செய்து அப்போ கொடுக்கலாம் நீங்கள். அதே நேரத்தில் அந்த 7:30-9 வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஓரையாக புதன் ஓரையும் சந்திரன் ஓரையும் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த நேரத்தில் குளிகையில் கொடுக்கும் பொழுது தர்ப்பணம் நம்ம அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ முன்னோர்களுக்கு அது சென்று அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம். குளிகை நேரத்தில் தாராளமாக கொடுக்கலாம். அதனால் அந்த நேரத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். இல்லை அது நான் அந்த நேரத்தில் நான் கொடுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்க நீங்கள் 9 மணிக்கு மேலே 10:30க்குள்ளார நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். சரிங்களா? 9 to 10:30 காலனுக்கு உரிய நேரம். அப்பையும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இது எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பாருங்கள். அதே நேரத்தில் நாள் இது வெள்ளிக்கிழமை வந்து அமாவாசை வருது. அதுக்கு நாள் போதாயின அமாவாசை அன்று இரவே வந்துடுது. சில பேர் அன்றைக்கி நாளும் கொடுக்குறாங்க. ஆனால் முழு அமாவாசை திதி காலையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6/6/2024 5 கிரக சேர்க்கையோடு ரோகிணி நட்சத்திரத்தில் அமாவாசை திதி காலையில் இருக்குது. 5/5 பார்த்தீங்க அப்படின்னா அன்று நாளே வந்துடுது, இரவே வந்துடுது. அதனால தான் நான் சொன்னேன் இரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:55க்கெல்லாம் அமாவாசை தொடங்கிடுது. ஸோ அதனால் அன்னைக்கு இரவே நீங்கள் வந்து சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க. மறுநாள் அமாவாசை திதி கொடுக்கணும்னு. இல்லை புளிக்காத சப்பாத்தி, உப்புமா, அதை மாதிரி புளிக்காத பதார்த்தமாக டிஃபன் எடுத்துக்கலாம். இப்போ வியாழக்கிழமை இரவு
5/6 மறுநாள் 6/6/2024 காலையில் நான் சொன்ன மாதிரி குளிச்சுட்டு கண்டிப்பாக தலை குளிக்கணும். சரிங்களா? பெண்கள் இந்த அமாவாசைக்காக ஆண்கள் பட்னி இருந்து போய் திதி கொடுக்கலாம். பெண்கள் கண்டிப்பாக பட்னி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மருமகளாக இருந்தாலும் சரி, அல்ல மனைவியாக இருந்தாலும் இல்லை, அவங்க கொடுத்துட்டு வரணும், அது வரைக்கும் பட்னி கிடக்கணும்னு கிடையாது. பட்னியோடு சமைக்கணும்னு சாஸ்திரம் சொல்லலை. அதனால் நீங்கள் தாராளமாக படையல் போடுவதற்கு திதியை வீட்டிலே இருந்து கொடுக்குறீங்கன்னா அதில் திதியெல்லாம் கொடுத்து முடித்தோடனே பாதியார் கொடுக்குற பொருளை போட்டு சாம்பார்லேயும் சாதம் இதெல்லாம் அரிசி கொஞ்சம் கொடுப்பாரு, காய்கறி நீங்கள் கொடுக்குறத சேர்த்து உங்கள் சமையலில் சேர்த்து படையல் செய்து அது உங்கள் முன்னோர்களுக்கு படைச்சிட்டு அப்புறம் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்ணும். இவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த சமைக்கிற பெண்கள் வயிறு பட்னியோட பசியோடு சமைக்க வேண்டாம். ஒரு பச்சைப்பயிறு கஞ்சியோ இல்லை ஒரு ஓட்ஸ் கஞ்சியோ இல்லை அரிசி கஞ்சியோ ஏதோ ஒரு கஞ்சியை வச்சு குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்போ திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய 21 தலைமுறை யார் பேர்லாம் தெரியுதோ, இப்போ ஒரு ஆணாக இருந்தால் அவங்க அப்பா இல்லை பெரியப்பா இல்லை தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா யார் பேர்லாம் தெரியுதோ அவர்கள், யார் வீட்டிலலாம் இறந்து போனாங்கன்னு தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பெயர்கள், அடுத்தது மாமா வர்க்கத்தில் தாய் வர்க்கத்தில் இந்த மாதிரி வர்க்கத்தின் பெயர்களையெல்லாம் சொல்லி நீங்கள் அவர்கள் பேரையெல்லாம் சொல்லி நீங்கள் எள்ளும் தண்ணியும் விட்டு வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் கிட்டுங்க. மற்ற அமாவாசைக்கும் இந்த அமாவாசைக்கும் அதுதான் விசேஷம். இத்தனை கிரக சேர்க்கை சேர்ந்து இருக்கும் பொழுது உங்கள் குருமார்களுக்கு அந்தணர்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பிராமின் இருந்திருப்பாங்க, அவர் இறந்துருப்பார், அவர் பேர் தெரியும், அவர் பேரையும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த திதி கொடுக்குறப்ப கடைசியாக முடிப்பாக இருப்பாருங்க ஐயர். அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் உயிரினங்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த தர்ப்பணத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம கொடுப்போம். கடைசியில் அந்த வரி வரும். சரிங்களா? அதை பேர் தெரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுக்கு அது சென்று அடையும் நீங்கள் கொடுக்குற எள்ளும் தண்ணியும். அப்போ எனக்கு கொடுத்துருக்காங்களேன்னு அந்த ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னா தாகத்தில் கஷ்டப்படாமல் இருக்கும். அப்போ இந்த இதை அன்னைக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அரிசி பச்சரிசி கொடுக்கணும், வாழைக்காய் கொடுக்கணும், மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, பிரண்டை, புடலங்காய், அவரைக்காய் இவை கண்டிப்பாக அங்கே இருக்கணும். அகத்திக்கீரை இருக்கணும். இவற்றையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பசுமாடு எங்கே கிடைக்குதோ எங்கே இருக்கிறதோ வாசலில், இப்போ சென்னை மாதிரி இருக்கிறதெல்லாம் காலையிலேயே வந்துடும். நாங்கள் முத நாளே அகத்திக்கீரையை வாங்கி வச்சுருப்போம். முத நாளே என்ன பண்ணோம், கோதுமை தவிடு இங்கே கிடைக்கும் எங்களுக்கெல்லாம். கோதுமை தவிடு, அதே மாதிரி உங்களுக்கு உளுந்து தோல் கிடைக்கும். அது இங்கே ஒரு இதில் எல்லாம் விற்கிது. அதை எதுவுமே இல்லையா, கோதுமையை கொஞ்சம் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதை ஊற வைங்க, கொஞ்சமாக கொடுத்தா போதும். அதோட கொஞ்சோண்டு அகத்திக்கீரை இருக்கும் இல்லைங்களா, அந்த இதை கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த அகத்திக்கீரையை போட்டு கொஞ்சம் அந்த பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழமும் இதுவும் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்து அதை வணங்கும் பொழுது 30 முக்கோடி தேவர்கள் இந்த பசுமாட்டில் இருக்கார்கள், அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. பெரும் அப்படியே சந்தோஷப்படுமா அந்த மாடு. ஏன்னா ரிஷபராசியில் இது இருக்கும் பொழுது அதனுடைய வாகனமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப வாகனம் இல்லையா, அதனால தான் அந்த ரிஷப ராசியாக இருக்குது காளை மாடு. அப்போ காளை மாட்டுக்கும் கொடுக்கலாம், பசுமாட்டிற்கும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு விசேஷம். இவற்றை கொடுத்து விட்டு திதியை கொடுத்துட்டு படையல் போடும் பொழுது நம்ம முன்னோர்களுடைய ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் துளசி மாலை போடலாம். சரிங்களா? துளசி இலை இருந்தால் கட்டி போடலாம், இல்லை துளசி இலை எனக்கு கிடைக்காது அப்படின்னா துளசி மாலை கிடைக்குது இல்லைங்களா, ரவுண்டாக காஞ்ச துளசி மாலை நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, கிருஷ்ணர் கோயிலெல்லாம் கிடைக்குது இல்லைங்களா, அதை அவர்கள் இறந்தவர்களுடைய ஃபோட்டோவுக்கு போட்டு அதை வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அது போதும். அதோட கொஞ்சம் துளசி, பச்சை துளசி இலை கிடச்சா பரவாயில்ல, கொஞ்சோண்டு கட்டி வைங்க. இல்லையா சாதாரண பூவை வச்சு அவங்கள வழிபாடு செய்யலாம். செஞ்சுட்டு படையல் போட்டுட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு படையலை சாப்பிட்றப்ப அதுக்கு முன்னாடி ஏதாவது பக்கத்தில் சன்னதானம் செய்வதற்கு பணம் வாங்கினாலோ இல்லை கோயிலில் அன்னதானம் அன்னைக்கு போட்டாலோ, ஏன்னா வெள்ளிக்கிழமை 10-12 ராவு காலம் இருக்கு இல்லையா, அன்னைக்கு அன்னதானம் சில கோயிலில் போட்டாலும் நீங்கள் நிறைய அன்னதானம் இல்லை முதியோர் இல்லங்கள் இல்லை மன வளர்ச்சி குன்றியவர்கள் அனாதை இல்லங்களுக்கு பணம் கட்டி அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. சரியா? நீ இது வரைக்கும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு நான் வீடு கட்டலை, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் முன்னோர்கள் செத்தாங்களே, அவங்க போய் எனக்கு ஒரு நல்லதும் செய்யலைன்னு புலம்பாமல் நான் சொன்ன ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்கள் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கைமேல் பலன் கண்டிப்பாக 5 கிரக சேர்க்கையில் நடக்கக்கூடிய இந்த அமாவாசையினுடைய பலன் பல கோடி நன்மைகள் உங்கள் இல்லத்தில் நீங்கள் முழுமையாக மனசோட உண்மையாக செஞ்சீங்கன்னா பக்தியோடு செஞ்சீங்கன்னா அது கிடைக்குங்க. செஞ்சு பாருங்க. சரிங்களா? அன்று மாலை
6/6/2024 வெள்ளிக்கிழமை மாலையில் பக்கத்தில் சிவன் கோயில் இருந்தால் அங்கே சிவன் கோயில் சென்று சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்துவிட்டு வந்தீங்கன்னா அன்று ஒரே ஒரு அகல் விளக்கு மாலையில் ஒரு 6 மணிக்கு முன்னாடி 5:30லேருந்து 6க்குள்ளார ஒரு விளக்கு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி ஏற்றி வைத்து கிழக்கு முகமாக ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனசார ஒரு நிமிஷம் நினச்சிட்டு இதை அன்னைக்கு அப்புறம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முழுமையாக அன்னைக்கு இந்த அமாவாசையினுடைய திதியானது பூஜை புனஸ்காரங்கள் நிறைவு பெறும். அன்று தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது. சரிங்களா? யாருக்குமே அன்னைக்கு தயவு செய்து யாரையும் நீங்கள் வாயாலையும் மனசாலையும் அவர்களை ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையோ சொல்லி அவர்களை மனம் கூசும் பிரகாரம் பேசி விடாதீர்கள். உங்கள் கோபத்தை அன்னைக்கு காட்டி விடாதீர்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியா? இதையெல்லாம் திறம்பட நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கைமேல் பலன் வரும். மனசோடு உண்மையான மனசோடு பக்தியோடு செய்யுங்க. அது ஒன்று தான். இங்கே அன்போடு செய்யுங்க. அது மட்டுமே உங்களுக்கு இருக்கும். ஊருக்காக பேருக்காக செய்யாதீங்க. அது உங்கள் கூட வராது. புண்ணிய கணக்கு என்பது கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் மட்டுமே உட்பட்டது. அதை புரிஞ்சு அந்த தெளிஞ்சு செய்யுங்க. சரிங்களா? நீங்கள் எல்லோரும் அமாவாசை திதியன்று உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை குலதெய்வ ஆசீர்வாதம் சிவன் அருள் பெற்று நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்கான பதிவு இது. எல்லோரும் கேட்டு பயன்பெறவும். நன்றி, வணக்கம்.